ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். மகாபாரதத்தின் குருட்சேத்திர யுத்தத்தில் கௌரவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகள் இருந்தபோதும் அவர்கள் தோல்வியை தழுவியதற்கு காரணம் அது பாண்டவர் தரப்பில் இருந்த கிருஷ்ணரின் பிரசன்னமும் சூழ்ச்சிகளும் சாமர்த்தியமுமே. ஆம், கிருஷ்ணரின் துணை இல்லாமல் போயிருந்தால் பாண்டவர்கள் நிச்சயம் வெற்றி பெற்றிருக்க இயலாது. ஏன், அவர்கள் உயிருடனே இருந்திருக்கவும் முடியாது. அப்படி கிருஷ்ணரின் சூழ்ச்சிகளான எவராலும் எதிர்க்க முடியாத விதுரர் வில்லை துரியோதனனை வைத்தே உடைக்க வைத்தது, வேண்டுமென்றே குந்தியை கர்ணனிடம் அனுப்பி வரம் பெற வைத்தது, காந்தாரியை சந்திக்க சென்ற துரியனை தொடையை மறைத்து கொண்டு போகச் செய்தது, வெற்றி பெற வேண்டி துரியோதனன் நடத்திய யாகத்தை முறியடிக்க அமாவாசை திதியை முன்னமே வரவழைத்தது என இப்படி பல மாய விளையாட்டுகளை போருக்கு முன்பே நடத்தி கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் வெற்றிக்கான காரணிகளை அதிகப்படுத்தி கொண்டே வந்தார். அப்படி கிருஷ்ணர் நிகழ்த்திய முக்கியமான சூழ்ச்சிகளில் ஒன்று பீஷ்மரின் வலிமை மிக்க 5 தங்க அம்புகளை கைப்பற்றியதே. அது என்ன தங்க அம்புகள், அதன் வலிமை என்ன, அப்படி குருட்சேத்திர யுத்த களத்தில் நிகழ்ந்த அந்த சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன என்பது பற்றி நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையேயான மகாபாரத யுத்தமானது மும்முரமாய் நடந்து கொண்டிருந்த காலம் அது. அதில் ஆரம்பத்தில் என்னமோ இரு அணிகளும் சம பலம் கொண்டவர்களாகவே கருதப்பட்டனர். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல மாவீரன் அர்ஜுனனையும் சாதுரியவான் கிருஷ்ணரையும் கொண்டிருந்த பாண்டவ சேனையானது படைபலத்திலும் வெற்றியிலும் முன்னோக்கி செல்கிறது என்பதை உணர ஆரம்பித்தான் துரியோதனன். இதனால் போரில் தோற்று விடுவோமோ என கலக்கமும் ஆதங்கமும் கொண்ட அவன் தன் உடன் இருந்த அனைவரையும் அவமதிக்கவும் குற்றம் சுமத்தவும் ஆரம்பித்தான். அப்படி அவன் அதிகம் வசைபாடிய நபர் என்றால் அது பீஷ்மரே. ஆம், அர்ஜுனனுக்கு எதிராக பீஷ்மர் வில்லேந்துவாரா என சந்தேகம் கொண்ட அவன் நேரடியாக பீஷ்மரிடம், என்ன பிதாமகரே, பாண்டவர்கள் மேல் தமக்கிருக்கும் பாசத்தால் தான் அவர்களை கொல்லாமல் போர் புரிவது போல நீர் நடிக்கிறீரா? உயிருள்ளவரை அஸ்தினாபுரத்திற்கு பாதுகாப்பை கொடுப்பேன் என கூறிவிட்டு இப்போது இதயத்தையும் ஆன்மாவையும் பாண்டவர்களுக்கென கொடுத்து விட்டீரா? உண்மையில் நீர் முழு பலத்துடன் அவர்களை எதிர்க்கவில்லை. எதிர்த்திருந்தால் என்றோ அவர்கள் இறந்து போயிருப்பர். நீர் அவர்களை வேண்டுமென்றே பாசத்தால் காத்து கொண்டிருக்கிறீர் என கொடும் சொற்களால் பீஷ்மரை வதைத்தான். அதை கேட்டு மனம் உடைந்த பீஷ்மரோ கோபம் பொங்க, இல்லை துரியனே, என்னை தவறாக நினைப்பதை நிறுத்து. நாளை நான் கட்டாயம் 5 பாண்டவர்களையும் கொல்வது உறுதி என்றார். ஆனால் துரியோதனனோ பீஷ்மரின் அந்த உறுதிமொழியில் நம்பிக்கை இல்லாமல் போய், சரி, அப்படியா, எனில் எப்படி அவர்களை கொல்லப் போகிறீர்கள் என்பதை என்னிடம் இப்போதே கூறும் பார்க்கலாம் என்றான். உடனே பீஷ்மரும் சிறிது நேரம் தியானித்து தான் இத்தனை நாட்கள் கடைபிடித்து வந்த தன் பிரம்மச்சரியத்தின் வலிமை, பீஷ்ம யோகத்தின் வலிமை, தவத்தின் வலிமை ஆகியவற்றையெல்லாம் ஒன்று திரட்டி தன் அந்த சக்திகளை எல்லாம் 5 தங்க அம்புகளை எடுத்து அதனுள் செலுத்தி உருவேற்றி துரியோதனனிடம், இதோ பார் துரியோதனா, இந்த 5 தங்க அம்புகளில் என் முழு வலிமையையும் பலத்தையும் நான் செலுத்தியுள்ளேன். இவை எத்தனை பெரிய வீரன் எனினும் அவனை சாய்க்க வல்லது. அதேபோல் எங்கிருந்து எய்தாலும் அவனை கொல்லவும் வல்லது. அப்படிப்பட்ட இந்த 5 அம்புகளை பயன்படுத்தி நாளை நான் கட்டாயம் 5 பாண்டவர்களின் உயிரையும் எடுப்பேன், இது உறுதி என்றார். அதை கேட்டதும் துரியோதனனோ மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டான். இருந்தும் அப்போதும் அவன் பீஷ்மரின் மேல் நம்பிக்கை கொள்ளாமல், ஒருவேளை இந்த இரவுக்குள் பீஷ்மர் தன் கொள்கையில் இருந்து மனம் மாறிவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணி அவரிடம், நல்லது பிதாமகரே, அப்படியென்றால் இந்த இரவு முழுக்க இந்த 5 அம்புகளும் என்னிடம் இருக்கட்டும். நாளை போர்க்களத்தில் இதை உம்மிடம் நான் ஒப்படைக்கிறேன். பின் நீர் பாண்டவர்களை கொல்லலாம் என்றார். பீஷ்மரும் அவ்வாறே அவன் எண்ணத்தை எண்ணி நொந்தவாறே அம்புகள் பத்திரம் என்று கூறி
அந்த 5 தங்க அம்புகளையும் அவன் கைகளில் ஒப்படைத்துவிட்டு தன் அறைக்கு திரும்பினார். அதே சமயம் பாண்டவர்களின் பாசறையிலோ கிருஷ்ணர் முதலானவர்கள் பீஷ்மரின் அந்த உறுதிமொழியையும் 5 தங்க அம்புகளின் சக்தியையும் ஒற்றர்கள் மூலம் அறிந்தனர். அறிந்ததும் கலக்கமுற்ற அர்ஜுனனோ, பரந்தாமா, நாம் இனி என்ன செய்வது? பீஷ்மர் நினைத்ததையெல்லாம் நடத்தி காட்டுவாரே என வருத்தம் மேலோங்க கேட்க, அதற்கு சற்றே யோசித்த கிருஷ்ணர் தன் சூழ்ச்சிகளை நிகழ்த்த ஆரம்பித்தார். ஆம், அவர் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, உனக்கு துரியோதனன் ஒருமுறை அளித்த வரமானது நினைவிருக்கிறதா என்று கூறி பாண்டவர்களிடம் கிருஷ்ணர் பழைய நிகழ்வு ஒன்றை நினைவுபடுத்த ஆரம்பித்தார். அது யாதெனில், ஒருமுறை பாண்டவர்கள் வனவாசம் மேற்கொண்டிருந்த காலத்தில் துரியோதனன் அவர்களை உளவு பார்க்க பின்தொடர்ந்து வந்திருந்தான். அன்று இரவிலே பாண்டவர்கள் வசித்த குடிலுக்கு சற்று தொலைவில் மறைவாய் துரியனும் அவன் படைகளும் கூடாரம் அமைத்து தங்கலாயினர். அப்படி துரியோதனன் தங்கியிருந்த அந்த வனமானது தேவலோக கந்தர்வர்களுக்கு உரிமையான வனமாகும். இங்கனம் அன்று அந்த வனத்தின் நடுவில் இருந்த குளத்தில் வழக்கம் போல் அதன் உரிமையாளர்களான கந்தர்வ இளவரசர்கள் ஜாமத்திலே நீர் விளையாட்டு விளையாட வர, அதை கண்ட துரியோதனனோ வேண்டுமென்றே அந்த கந்தர்வர்களை பழித்து அவர்களை கேலி செய்ய ஆரம்பித்தான். அத்துடன் நில்லாமல் அவர்களை தன் படையுடன் சேர்ந்து கொண்டு விரட்டவும் ஆரம்பித்தான். இதனால் கோபமடைந்த கந்தர்வர்களோ கன நேரத்தில் துரியனின் வீரர்களை நைய புடைத்து அப்படியே துரியனையும் பிடித்து வதைக்கவும் ஆரம்பித்தனர். இப்படி கந்தர்வர்களுக்கும் துரியோதனனுக்கும் இடையே நடக்கும் யுத்தத்தையும் அதில் துரியோதனன் தோற்கடிக்கப்பட்டதையும் கண்ட அர்ஜுனன், எங்கே இன்று கந்தர்வர்களால் துரியோதனன் கொல்லப்பட்டால் தன் சகோதரன் பீமன் துரியனின் தொடையை பிளந்து கொல்வேன் என எடுத்த சபதம் என்ன ஆவது என்று சிந்தித்த அவன் தருமரின் கட்டளையை ஏற்று மீண்டும் கந்தர்வர்களுடன் போரிட்டு துரியோதனனை விடுவித்தான். இப்படி அன்று துரியோதனன் நாட்டின் அரசனான தன் உயிரை காப்பாற்றியதால் சத்திரிய முறைப்படி அர்ஜுனனிடம், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்டு பெற்றுக்கொள் என்று கூறினான். ஆனால் அன்று அர்ஜுனனோ, எனக்கு இப்போது எதுவும் தேவையில்லை, தேவைப்படும் சமயம் நானே வேண்டி பெற்றுக்கொள்கிறேன் என கூறியிருந்தான். இப்படி முற்காலத்தில் நிகழ்ந்திருந்த அந்த நிகழ்வை அர்ஜுனனுக்கு அன்று நினைவூட்டிய கிருஷ்ணர் அவனிடம், அர்ஜுனா, நீ இப்போது துரியோதனனிடம் சென்று அன்று கொடுத்த வாக்கிற்காய் 5 தங்க அம்புகளை வரமாய் பெற்று வா. இதுவே நீங்கள் தப்பிப்பதற்கான ஒரே வழி என்று கூறினார். அவ்வாறே அர்ஜுனனும் கிருஷ்ணரின் வார்த்தைகளில் தவறில்லை. துரியன் அளித்த வாக்கு, அதை பெறுவது என் உரிமை என்பதை மனதில் நினைத்து கொண்டே அவனின் பாசறை நோக்கி நடந்தார். அப்படி தன் இடத்திற்கு வருகை புரிந்த அர்ஜுனனை துரியோதனனும் வரவேற்று அமர வைத்து, எதற்காய் இவ்விடம் வந்தாய் அர்ஜுனா என கேட்க, அதற்கு அர்ஜுனனோ துரியோதனனிடம் பழைய வாக்குறுதியை ஒரு முறை நினைவுபடுத்தி, வேண்டியதை பெற்றுக்கொள் என அன்று எனக்கு வாக்களித்தாய் அல்லவா துரியோதனா, அதை இப்போது நான் பெற விரும்புகிறேன். இன்று நான் பீஷ்மரின் 5 தங்க அம்புகளை கேட்கிறேன், அதை எனக்கு வழங்கிவிடு என்றான். அவ்வளவுதான். அதை கேட்டு அதிர்ந்து போன துரியோதனன், அதற்குள் இந்த அம்பு குறித்து இவன் அறிந்தது எப்படி என குழம்பிப் போனான். இருந்தும் ஒரு சத்திரியனான அவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் கொள்கையில் எப்போதும் உறுதியானவன் ஆவான். ஆகவே மறுபேதும் சொல்லாமல் அப்போதே அந்த 5 தங்க அம்புகளையும் எடுத்து அர்ஜுனன் கைகளில் ஒப்படைத்தான் துரியோதனன். அர்ஜுனனும் வந்த காரியம் எளிதாய் முடிந்ததை உணர்ந்து அம்புகளை வாங்கிக் கொண்டு புறப்பட தயாரானான். அப்போது துரியோதனன் அவனிடம், சரி அர்ஜுனா, நீ கேட்டதை நான் தந்துவிட்டு என் வாக்கை நிறைவேற்றிவிட்டேன். இருந்தும் ஒரு கேள்வி, உண்மையில் உனக்கு இந்த அம்புகள் என்னிடம் இருக்கும் தகவலை கூறியது யார் என கேட்க, அதற்கு அர்ஜுனனோ புன்னகைத்தபடியே,
வேறு யாராய் இருக்க முடியும் துரியோதனா? எல்லாம் என் மைத்துனனும் என் நண்பனும் எனக்கு எல்லாமும் ஆகிய கிருஷ்ணரே. அவரை தவிர யாருக்கு இந்த சூட்சமங்கள் தெரியும் என கூறி அம்புடன் வெற்றியுடன் தன் பாசறைக்கு நடக்கலானான். அதை கேட்டு அதிர்ச்சியும் குழப்பமும் கவலையும் என எல்லாம் ஒரு சேர பெற்ற துரியோதனன் மீண்டும் விரைந்து பீஷ்மரிடம் ஓடிச் சென்று, பிதாமகரே, என்னை மன்னித்து விடும். நான் கிருஷ்ணரின் சூழ்ச்சிகளுக்கு உள்ளாகி நீர் கொடுத்த அம்புகளை எல்லாம் இழந்துவிட்டேன். ஆகவே நீர் எனக்காய் மீண்டும் அதை போன்ற அம்புகளை உருவாக்கி தர வேண்டும் என மன்றாடினான். ஆனால் பீஷ்மரோ, துரியோதனா, நான் என் இத்தனை ஆண்டுகால தவ வலிமையையும் உயிர் பலத்தையும் ஒன்று திரட்டியே அந்த அம்புகளை உருவாக்கினேன். அதை என்னால் இனி திரும்ப உருவாக்க இயலாது. அதேபோல் நீயும் அந்த அம்புகளை தானமாய் கொடுத்து விட்டாய். ஆகவே உன்னாலும் அதை இனி திரும்ப பெற இயலாது. மகனே, இறைவனின் விருப்பம் வித்தியாசமானது, விதியானது வலிமையானது. அதை உன்னால் மாற்ற இயலாது. இனி நடப்பவையெல்லாம் விதிப்படியே நடக்கட்டும் என கூறி அவனை விட்டு அகன்று சென்றார் பீஷ்மர். இதையெல்லாம் சற்றும் எதிர்பார்க்காத துரியோதனனும் இந்த முறையும் பாண்டவர்களை காப்பாற்றிய கிருஷ்ணரின் சாதுர்த்தியம் பெரிதே என மனதில் பொறுமிக் கொண்டான். மீண்டும் பாண்டவர்களை வலிமையுடன் எதிர்க்க திட்டங்களை வகுக்கவும் ஆரம்பித்தான். இங்கனம் பீஷ்மரே பாண்டவர்களை கொல்ல முடிவெடுத்த பின்பும் அந்த திட்டத்தை துரியனை கொண்டே முறியடித்து துரியோதனன் கொடுத்த வரத்தினாலேயே அவனை வீழ்ச்சியடைய செய்யவும் காரணமாய் போனார் ஸ்ரீகிருஷ்ணர். ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பகுதியில மகாபாரத யுத்தகலத்தில் நிகழ்ந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்றினை கேட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு அன்பான வேண்டுகோள், புதிய கதைகளுக்கான தலைப்புகளை பரிந்துரைக்கவும் என்னால் இயன்ற அளவு அதை தொகுத்து வழங்க முயற்சிக்கிறேன். நன்றி.